நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ராம்குமார், ஒரு கல்லூரியில் ப்ரொஃபஸராக இருக்கேன். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துட்ருக்கேன். இப்போ என்னென்னா, நம்ம இந்தியன் கவர்மெண்ட் நிறைய ஸ்டார்ட் அப் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது மூலமாக என்னோடய ஸ்டார்ட் அப்பை நான் ஆரம்பித்து கொஞ்சம் ஃபண்டிங் வாங்கி ஹனுவென் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதில் 2 ப்ராடக்ட் நாங்கள் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்கோம். ஒன்று ஹனுவன் ஸ்கின் கேர் ஆயில், அது சோரியாசிஸ் க்யூர் பண்ணும். அதுக்கப்புறம் பர்ச்சின்ஸ் ஹேர் கேர் ஆயில், அது ஹேர் ஃபால் சம்மந்தமாக என்ன பிரச்சனை இருந்தாலும் அது தீர்த்து வச்சிடும். இது சயின்டிஃபிக் வேலிடேஷன்ஸோடு இந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு என்கிட்ட பெரிய ஊடக வலிமை கிடையாது. நான் இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிட்ருக்கேன். உங்களுடைய பேராதரவை வேண்டுகிறேன். இப்போ இதில் என்னென்னா, ஒரு கல்லூரி பேராசிரியராக இருந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறது ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்பு அது சாத்தியமே கிடையாது. பட் இப்போ சமீபத்தில் ஒரு 10 வருடங்களாக நம்முடைய இந்தியன் கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ஸ்டார்ட் அப் ஆல் ஓவர் இந்தியாவில் உருவாகிருக்குது. ஸோ இந்த ஸ்டார்ட் அப் என்ன பண்ணும் அப்படின்றது ஒரு கருப்பு குதிரை தான். ஏன்னா நம்மளோட மக்கள் தொகை 140 கோடி மக்கள் தொகை கொண்ட நாடு நம்முடைய நாடு. எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை அரசாங்கமே உருவாக்குமா அப்படின்னா தெரியாது. அதே மாதிரி எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு வெளியிலேருந்து வருமா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும். அதுக்காக தான் இந்த ஸ்கீம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் நமக்கு ஃபண்டிங் நிறைய கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஆர்வத்தில் நம்ம சரி, நம்மளோட சித்த மருத்துவத்தோட மகத்துவத்தை உலகத்துக்கே கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு பேராசை தான். ஸோ அந்த பேராசையில் நாங்கள் இந்த 2 ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நண்பர்களே, இந்த முயற்சியில் விளைவு என்னென்னா, சோரியாசிஸ் ஒரு குணப்படுத்த முடியாத வியாதி. நம்ம ஆங்கில மருத்துவத்தில் அதுக்கு சரியான சிகிச்சை கிடையாது. பட் நம்மகிட்ட அந்த வெட்பாலை அப்படின்னு ஒரு சின்னது இல்லை, ரொம்ப பெரிய மரம் ஒன்று இருக்குது, வெட்பாலை. அது கிட்டத்தட்ட எல்லா சரும நோய்களுக்கும் ஒரு தீர்வாக இருக்கிறது. அதே மாதிரி புழுவெட்டு, அலோபேசியான்னு சொல்லுவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் பெருசாக மருந்துகள் கிடையாது. பட் அது க்யூர் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட மருந்துகள், மெடிசின்ஸ் இருக்குது, சித்தா ஸ்கிரிப்டில் இருக்குது. ஸோ அதை உலகம் பூரா கொண்டு போகணும். அதை கொண்டு போகிறதுக்கு ஒரு ஆசிரியர், ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை உள்ள ஒரு ஆசிரியரால் முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இந்த முயற்சி தொடங்கினேன். ஸோ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சப்போர்ட்டில் நல்லபடியாகவே 2 ப்ராடக்ட் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிட்டோம். அதுக்காகவும் உங்கள் ஆதரவை வேண்டுகிறேன். நன்றி. இப்போ இந்த திரைப்பட விமர்சனத்தை பாருங்கள். இது என்னோடய முதல் முயற்சி. ஹாய், வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனலில் பெரும்பாலும் திரைப்படங்களை பற்றி பேசுவதில்லை. பட் இருந்தாலும் சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன், துரந்தர்னு சொல்லிட்டு, ஹிந்தி படம். அது எனக்கு ஹிந்தியில் தான் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. தமிழில் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஸோ அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் அது ஏற்படுத்துகிற அந்த உணர்வு அலை இருக்கு இல்லையா, அது வேறு லெவல். ஸோ அந்த படத்தை பார்க்குறப்போ சில புதிய விஷயங்கள் நமக்கு புரியுது. அந்த புதிய விஷயங்கள் என்ன மாதிரி விளைவுகளை கொண்டு வரும் அப்படின்றது பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா, அமெரிக்கா அப்படின்னா அது சூப்பர் பவர், யூஎஸ்ஏ அப்படின்னா சூப்பர் பவர். அதில் அந்த நாட்டிலேருந்து தான் சூப்பர் ஹீரோஸ் எல்லோரும் வருவாங்க. வந்துட்டு இந்த உலகத்தையே காப்பாற்றுவாங்க. ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும், அது சண்டை போட்டு காப்பாற்றுவாங்க. ஸோ அது என்னென்னா ஒரு டைப் ஆஃப் மார்க்கெட்டிங்னு சொல்லலாம். இப்போ அமெரிக்கானா சூப்பர் பவர் அப்படின்னு அவங்க வார் ஃபீல்டில் மட்டும் நிரூபிக்கிறது இல்லை. அவங்க தேவை இருக்கோ தேவையில்லையோ நிறைய போர்களை தொடங்கிடுவாங்க. ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ அவங்களே ஜெயித்த மாதிரி சொல்லிடுவாங்க. அதெல்லாம் வேறு விஷயம். பட் அது மட்டும் கிடையாது, சினிமா மூலமாகவும் கண்டினியூஸாக ஃபீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அமெரிக்கானா ரொம்ப பவர்ஃபுல் கண்ட்ரி, அவங்ககிட்ட எல்லா அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸும் இருக்குது, அதில் இருக்க சூப்பர் ஹீரோ என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருடங்களாக அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியன் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி இது வரைக்கும் எந்த மூவியும் வந்த மாதிரி தெரியல. ஒரு இந்தியன் ஸ்பை மூவிஸ் வரும், பட் அதில் ஒரு சில டிவியேஷன்ஸ் நிறைய போயிட்டுருக்கும். பட் ஒரு இந்தியன் ஸ்பை ரொம்ப ஸ்ட்ராங்காக போய் எதிரி நாட்டுக்குள்ளே போய் அடித்து
துவம்சம் பண்ணுற மாதிரி மூவி வந்து இது வரைக்கும் வந்தது கிடையாது. ஸோ அந்த வகையில் வந்து இது வந்து ஒரு புது முயற்சி தான் இந்த இந்த பர்டிகுலர் படம் வந்து. ஸோ அதை பார்க்குறப்போ இப்போ இது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ். இந்தியா வந்து சலைச்சது கிடையாது, இந்தியா வந்து எப்போவுமே அடி வாங்கிட்டு இருக்காது, இந்தியா வந்து பதிலுக்கு அடி கொடுக்கும் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜாக இந்த படத்து மூலமாக சொல்ல வர்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு தரப்பினர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு கட்சி சார்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து உண்மையும் தான். எல்லா கட்சியும் வந்து அவங்களோட இதை வந்து கொள்கையை வந்து பரப்ப தான் செய்வாங்க, ப்ராபகேட் பண்ண தான் செய்வாங்க. ஸோ அது ஒரு விதத்தில் உண்மையாக இருந்தால் கூட அவங்க காட்டுகிற சம்பவங்கள் வந்து நம்ம எதாவது மறுக்க முடியுதா? அது வந்து எல்லாமே கிட்டத்தட்ட நடந்தது தானே நிஜத்தில். வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லியிருக்கலாம், கொஞ்சம் டைமிங் முன்ன பின்ன மாறி இருக்கலாம், பட் நடந்த விஷயம்தான். ஸோ அதனால் அந்த பிரச்சனைக்குள்ளே போகாமல் இந்த படத்தில் வந்து ஒரு சில புது 2-3 புது விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம டீகோடிங் ஆஃப் துரந்தர் அப்படின்னு வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எத்தனை உளவாளிகள் வந்து நம்ம எதிரி நாட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அது வந்து ரொம்ப கிளியர் கட்டாக இதில் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து அது முதல் பகுதியில் வந்து அந்த ஹீரோவும் வில்லனும் பேசுகிறப்போ அந்த வில்லன் வந்து ஒரு இது சொல்லுவாப்படி. என்னென்னா, நம்ம வந்து இந்த தாக்குதல் வந்து இந்த தேதியில் பிளான் பண்ணியிருந்தோம், பட் ஒரு இந்திய உளவாளி வந்து நம்மகிட்ட மாட்டிக்கிட்டான், அவன் வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லிட்டாரு, அதனால் வந்து அந்த தாக்குதலை வந்து நாங்கள் நிறுத்திட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த மெயின் வில்லன் சொல்கிறப்போ அந்த இந்திய உளவாளியை வந்து காமிச்சிருப்பாங்க. ஒரு ஒரு பெட்டில் படுக்க வச்சு அந்த உடம்புலலாம் அந்த ஹூக் குத்தி அந்த ஒரு வெறியை வந்து அவங்க காமிப்பாங்க. அந்த சமயத்தில் வந்து இப்போ இருக்க உளவாளி, அதாவது படத்தோட ஹீரோ, அவர் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் காட்டணும். என்ன காட்டணும்? அதை பார்த்து நம்ம உணர்ச்சி வசப்படக்கூடாது. அந்த உளவாளியை வந்து நம்மளால் அந்த மொமெண்ட்டில் வந்து நம்மளால் காப்பாற்ற முடியாது. ஸோ நம்ம சண்டை போட்டு காப்பாற்றணுன்னா நம்ம இத்தனை நாள் பண்ண வேலை வந்து வீணாக போயிடும். ஸோ அதே சமயத்தில் அந்த உளவாளிக்கு நம்ம வருத்தப்படாமல் இருக்க முடியாது இல்லையா? அதுலேயும் ரொம்ப கொடூரமாக அந்த பூக்கை வந்து இழுக்கிற மாதிரி காமிப்பாங்க. அது பார்க்குறப்போ நமக்கு வந்து மனசு வந்து படபடக்கும். என்னடா அது இப்படி இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா? இப்போ அங்கே ஒருத்தர் அந்த பெட்டில் படுத்திருந்தார் இல்லையா நமக்காக, அவரோட பேர் தெரியுமா? அவர் எங்கேருந்து வந்திருக்காரு? அவருக்கு என்ன சம்பளம் கொடுத்தாங்க? அவருக்கு என்ன ரெகக்னேஷன் கொடுத்தாங்க? அவரை புகழ் பாடுறாங்களா? அது எதுவுமே கிடையாது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தேங்க்லெஸ் ஜாப் மாதிரி தான் அது. தேங்க்லெஸ்னால் அவங்க அது எதிர்பார்க்காம தான் போகிறாங்க. ஸோ அந்த ஒரு காட்சி பார்க்குறப்போ நமக்கே வந்து எல்லாத்தையும் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்களே அப்படின்னு நமக்கு தோணுது. அதுக்கான பதில் வந்து 2வது பகுதியில் வந்து ரொம்ப கரெக்டாக வச்சுருக்காங்க. அது வந்து ரொம்ப கன்வின்சிங்காக இருக்குது. அந்த ஒரு பழிக்கு பழி வாங்குறது அப்படின்னு பார்க்குறப்போ ரொம்ப கன்வின்சிங்காக இருக்குது. உடனே வந்து பழிக்கு பழி வாங்குறது தான் தீர்வா? ஒரு கன்னத்தில் அறைந்தால் இன்னொரு மறு கன்னத்தை காட்டு. அது வந்து கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா தாங்க இருக்குது, பட் ப்ராக்டிக்கலாக அது செயல்படுத்த முடியாது அன்ஃபார்ச்சுனேட்லி. அதுக்கப்புறம் வந்து ஹீரோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் படிப்படியாக போய் முன்னேறி அந்த ஒரு ஏரியாவை கேப்சர் பண்ணி, நிறைய பேர் படத்தை பார்த்துருப்பீங்க, அதை கேப்சர் பண்ணி அந்த இடத்துல கொண்டு போய் ஒரு லீடர் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொன்றா எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே வர்றாரு. அப்படி எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே வர்றப்போ அந்த ஹீரோவோட மனைவிக்கு வந்து உண்மை தெரிஞ்சிருக்கு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ வந்து இந்திய உளவாளியா அப்படின்னு நேராக கேள்வி கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டராக ஒரு நமக்கு சாதாரண ஆடியன்ஸாக என்ன தோணுன்னா, அந்த காட்சி எப்படி கடப்பாங்க, ஹீரோ வந்து எப்படி இதை சமாளிப்பார், ஏன்னா வீட்டுக்குள்ளேயே வந்து அந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது எவ்வளோ ரிஸ்க்கு. பட் அதுக்கு வந்து ஹீரோ சொல்கிற கன்வின்சிங்கான ஆன்சர்ஸ், அது ஏன் வந்து இது பண்ணணும், அப்போ வந்து அதில் வந்து ஒரு சில விஷயத்தை வந்து பூடகமாக காமிச்சிருப்பாங்க. ஹீரோ வந்து ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு வந்து பாகிஸ்தான் கூட பகை கிடையாது, பட் பாகிஸ்தானில் இருக்க தீவிரவாதிகள் கூட தான் எங்கள் சண்டை. எப்போவுமே இந்தியா பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் அட்டாக் பண்ணியிருக்கு நண்பர்களே. நம்ம வந்து பெரும்பாலும் பொதுமக்கள் மேலே வந்து அட்டாக் வந்து கொடுத்த மாதிரி நியூஸில் இல்லை. ரொம்ப ப்ரிசைஸாக தீவிரவாதிகள் டெரரிஸ்ட் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கே தான் போய் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணோன்னா 2 நாட்டுக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி அவர் வந்து கொஞ்சம் கன்வின்சிங்காக சொல்லுவார்.
அப்போ அந்த ஹீரோயின் வந்து ஒரு முடிவு எடுப்பாங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, தன்னோட மகன், அதாவது அடுத்த ஜென்ரேஷன், அடுத்த வாரிசு வந்து இதனால் பாதிக்கப்படக்கூடாது. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கன்வின்சிங் ஆகி அதை விட்டுருவாங்க. அடுத்தடுத்த சீனில் வந்து அவங்களும் ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. பட் இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த பாகிஸ்தானுக்கு உள்ளே போய் அடிக்கிறது ரெண்டு நாட்டுக்குமே நல்லது, அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு ஹிடன் மெசேஜ் வந்து அந்த டைரக்டர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் அந்த சஞ்சய் தத் ஒன்று பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லவர் தான். ஏன்னா அவர் கொடுத்துருக்க அசைன்மெண்ட் வந்து என்னது, தீவிரவாதிகளை வந்து ஒழிக்கணும், குற்றத்தை வந்து கட்டுப்படுத்தணும். பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு பாஸ் இருக்கார். ஸோ அதனால தான் அவர் வந்து எல்லாத்தையும் இது பண்ணிகிட்ருக்காரு. அப்படின்றப்ப அங்கே வந்து அந்த கேரக்டர் அடிபட்டு போயிடுது. அதுக்கப்புறம் அந்த பலூச்சின மக்கள் மேலே இருக்க அந்த வெறுப்பை வந்து ஒவ்வொரு சீன்லையும் பதிவு பண்ணிக்கிட்டே வருவாங்க அந்த இன்ஸ்பெக்டர் வந்து. ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு காவல்துறை அதிகாரி தானே, அவர் வந்து கொல்லணும் அப்படின்னா அதுக்கு வந்து சரியான காரணங்கள் இருக்கணும்ல. அதை வந்து கரெக்டாக அடுக்கிட்டே வந்து இந்த செகண்ட் பகுதியில் 2வது பார்ட்டில் வந்து 4 பலூச் அப்பாவி மக்களை வந்து கொல்ற மாதிரி ஒரு என்கவுண்டர் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அது ஆக்சுவலாக வந்து உண்மையாகவே நடக்குது பாகிஸ்தானில் வந்து இந்த பலூச் இன மக்களை வந்து தேவையில்லாமல் துன்புறுத்திக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு வந்து கிரெடிட் வந்து நான் மேஜர் மதனுக்கு தான் கொடுப்பேன். மேஜர் மதன் வந்து ஒரு சேனல் வச்சு இதை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்காரு. அவர் வந்து ஃபீல்டில் இருக்கிறாரு, ஃபீல்டில் இருந்த ஆள், அதனால் அவர் சொல்கிற உண்மைகள் வந்து ரொம்ப ஃபுல் ப்ரூஃப். ஸோ அப்போ அந்த ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருக்கிறப்போ அந்த பலூச்சினத்திலேருந்தே ஒரு போராளி வந்து அவரை வந்து கொல்ற மாதிரி ஒரு காட்சி வந்து அமைச்சிருப்பாங்க. அதில் என்னென்னா அந்த பலூச்சினத்திலேருந்து வர இளைஞன் வந்து தற்கொலைப்படை தாக்குதல் பண்ணுவான். அது வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். பட்டு அங்கே நடக்கிறது தானே காமிக்க முடியும். ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் இந்த 2வது பகுதியில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான வில்லன் வந்து சஞ்சய் தத், அந்த கேரக்டர், போலீஸ் கேரக்டர். ஸோ அதை முடித்ததுக்கப்புறம் தான் மெயின் வில்லனுக்கு வந்து ஹீரோ போகிறாரு. அது வந்து கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தியான நீளமான கிளைமேக்ஸ். அது ரொம்ப நேரம் ஓடிட்டுருக்கும். கிளைமேக்ஸும் அல்டிமேட்டுங்க, அது வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்க்குறப்ப நமக்கு அந்த இந்த ஜென்ஜி ஸ்டைலில் சொன்னால் கூஸ் பம்ப்ஸ் நிறைய வந்துச்சு படத்தில். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நடிகர்களையும் பார்த்தோன்னா அவங்க வந்து இந்த சொல்லுவாங்கள்ல உயிரை கொடுத்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து கரெக்டாக பொருத்தமாக இருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மாதவன் வந்து அப்படியே அஜித்துவல் கெட்டப் போட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே கண்டுபிடிக்கவே முடியல அவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஸோ அது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவர் கொடுத்துருக்க வேடத்தை. முதல் பகுதியோட 2வது பகுதி ரிவெஞ்ச் எடுக்கிற சீன்லாம் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் வந்து வில்லன் நம்ம வந்து முதல் பகுதியிலே பார்த்துட்டோம், அந்த அக்ஷய் கண்ணாவா, அவர் வந்து எல்லா கிரெடிட்டையும் அவரே எடுத்துகிட்டு போயிட்டார், ஒரே ஒரு சின்ன டான்ஸ் ஸ்டெப் போட்டு. ஆனால் 2வது பகுதியில் வந்து ஹீரோவுக்கு வந்து நல்ல ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து ஹீரோவுக்கும் நல்ல ஒரு இது கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் மெயின் வில்லன் அந்த என்னது படாசாவா, அவங்க என்ன சொல்லுவாங்கள்ல, பெரிய எல்லாருக்கும் பெரிய தலைவர் தாவூத் இப்ராஹிமா, எவ்வளோ ஒரு டேஞ்சரஸான ஆள். அது இன்னமும் தெரியல அவர் பாகிஸ்தானில் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு தெரியல. பட் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணிக்கிட்டே வரப்போ நமக்கு வந்து அந்த இது வந்து புரியுது. அதுக்கப்புறம் வந்து டிமானிட்டைசேஷன் வந்து ஏன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு இது மாதிரி சொல்லியிருக்காங்க, ஒரு ரீசன், மெயினான ரீசன் இதுதான் அப்படின்னு சொல்லி. அது என்னென்னா ரொம்ப கன்வின்சிங்காக நம்புகிற மாதிரியே இருக்குது. இப்போ நம்ம கடைசி, அதாவது கிளைமேக்ஸ்லேயே ரொம்ப கடைசியான கிளைமேக்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அந்த ஹீரோ வந்து எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் அவங்க திடீர்னு ஒன்றா அப்ஸ்காண்ட் ஆகி அவங்க வீட்டை நோக்கி போவார். அது வந்து எல்லாருக்கும் அந்த ஒரு ஆசை இருக்கும், நம்ம என்ன தான் எங்கே தான் இருந்தாலும் கடைசியில் நம்ம சொந்த ஊருக்கு போவோமா, நம்ம வந்து நம்ம மக்களை வந்து பார்ப்போமா இல்லையா அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ஸோ அதுக்காக வந்து ஹீரோ வந்து மாறு வேஷத்தில் போகிறப்போ அந்த ஒரு சீக்வன்ஸ், அவங்க அம்மா, அவரோட தங்கச்சி, அந்த தங்கச்சியோட பசங்க, அவங்க அந்த பண்ணுற சீக்வன்ஸ் வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்குங்க. பட் ஹீரோ வந்து ஆக்சுவலாக உள்ளே போக முடியாது. ஏன்னா
அவர் வந்து மாறு வேஷத்தில் இருக்கிறப்போ அவங்க அம்மாவே வந்து என்ன நினைப்பாங்கன்னா, வேறு யாரோ ஒருத்தர் வந்து சும்மா நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி அந்த கதவை மூடுற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அந்த குழந்தைங்க குழந்தைங்க பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கோம். அவங்க அக்கா தங்கச்சி என்னவோ அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அவங்க மனதளவில் வந்து பழகிட்டாங்க ஹீரோ இல்லாமலேயே வாழலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ அவர் போய் உள்ளே போனாலும் லீகலாக அவரால் அங்கே இருக்க முடியாது. ஸோ அந்த யதார்த்தமாக அவருக்கு புரியும். ஸோ அதுக்காக வந்து திரும்ப போய் தான் ஆகணும். வேறு ஏதாவது வேலை கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி அங்கே போய் தான் ஆகணும். ஸோ அதை வந்து கிட்டத்தட்ட அந்த சாலையில் நின்று அந்த ஹீரோ வந்து அந்த உணர்ச்சி குவியல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இடத்துல இருந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு நிற்கிற மாதிரி அந்த சீனை வந்து கரெக்டாக கட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ரொம்ப இவ்வளவு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் அந்த சீன் வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. ஸோ மொத்தத்தில் வந்து படம் வந்து ரொம்ப சூப்பர் என்கேஜிங். தமிழ்நாட்டில் பார்க்காதவங்க இந்த படத்தை போய் பாருங்கள். நம்ம வந்து கட்சி, அரசியல், மதம் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு படமாக பார்த்தா கூட இந்த படம் வந்து சூப்பர் ஃபென்டாஸ்டிக். டைரக்டரோட கிளாரிட்டிக்கு வந்து சூப்பர் சல்யூட். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.